அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான டேம் 1 கொஸ்டின், அதாவது காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 60 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ். முதல் நமக்கு எத்தனை ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 ஒன் வேர்ட்ஸு. அந்த 8 ஒன் வேர்ட்ஸும் நமக்கு புக்கு பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் அந்த 8 ஒன் வேர்டு நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கிடச்சிரும். நம்ம ஈஸியாக 8 மார்க் வாங்கிடலாம். ஒன் வேர்ட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் 5th படிச்சிருப்பீங்க. இப்போ 6th படிக்கும்போது கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதில் 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் நமக்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்து 4 கொஸ்டின்ஸ். இதுவுமே புக்கு பின்னாடி நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வரும். இந்த 2 மார்க்ஸும் நம்ம குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டிங்கனாலே நமக்கு ஒரு 8 மார்க் கிடச்சிரும். 8 16 மார்க் இதே நமக்கு கிடச்சிருது. அடுத்து ஒரு 2 மார்க்ஸு. முதல் நமக்கு கவிதை பகுதியிலேருந்து 2 மார்க் கேட்பாங்க. அடுத்து இலக்கண பகுதி, அடுத்து உரைநடை எல்லாத்தையும் சேர்த்து கேட்பாங்க. இது இலக்கண பகுதி. இதில் 6 இது சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மாத்திரை அளவு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கலைச்சொல் இது, இந்த குரல் கொடுத்து அதை பாதி இது சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுவும் நமக்கு ஈஸி ஆகிட்டாலும் நமக்கு ஒரு 12 மார்க் கிடச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடல் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. முதல் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை நல்லா படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து பகுதி 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வினாக்களுக்கு விடையிலே சொல்லிவிட்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்து 3. இதே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதையும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துக்கோங்க. 5 கொடுத்து 3. அதில் 29வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு கீழே 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த பேராவை நல்லா படித்து பார்த்து அந்த கீழே இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த கீழே இருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராவில் தான் இருக்கும். நீங்கள் பேரா வாசி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 4ல் கட்டுரை கொடுத்துருக்காங்க. விடுப்பு விண்ணப்பங்கிற கடிதமும், அடுத்து கட்டுரை என்ன கட்டுரைன்னா ஏகே காப்போங்கிற கட்டுரை கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 6ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு நெடுவினா இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய வினா சிறு வினான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு 2 கொடுத்து 1 அல்லது டைப்பில் 1 எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 எழுத சொல்லியிருக்காங்க. அது அல்லது டைப்பில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஸ்டினுமே நீங்கள் படித்தாலே போதுமே. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஆனால் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் கூட உங்களுக்கு இந்த டைம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.